இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்கால பயணத்தின் 11வது நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்திப்பில் நின்று ஒரு சிலவற்றை பெற்றுக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதை போலவே இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை கற்று நாம் பயணத்தை தொடரப் போகிறோம். இன்றைய நாள் நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? மிக முக்கியமான ஒரு காரியம், கடவுள் நம் மீது வைத்த அன்பை அனுபவிக்கிற ஒரு காலம். ஆக அன்பை குறித்த ஒரு சிந்தனையை கேட்டு இன்றைய பயணத்தை தொடரவிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய சிந்தனையை நமக்காக வழங்குகிறவர் SVD சபையை சார்ந்த அருட்தந்தை பிரின்ஸ் அடிகளார் அவர்கள். அவருடைய சிந்தனையை கேட்டு இன்றைய பயணத்தை தொடருவோம். வாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனது மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு கூறுகின்றார், உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கின்றார். விண்ணக தந்தை எப்படி நிறைவுள்ளவராயிருக்கிறார் என்று சொன்னால், தங்களுடைய அன்பின் வழியாக, தன்னுடைய அன்பு மக்களுக்கு நிறைவாக கொடுப்பதன் வழியாக அவர் நிறைவுள்ளவராயிருக்கின்றார். அப்படி என்று சொன்னால், தந்தையின் பண்புகள் நமது பண்புகளாக மாறியிருக்க வேண்டும். அவருடைய அன்பு நம்முடைய அன்பாக இருக்க வேண்டும். அவருடைய மன்னிப்பு நம்முடைய மன்னிப்பாக இருக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்வது போல நாமும் ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு பண்புகளை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு இறை சட்டத்தை முழுவதும் 2 கட்டளைகளாக நமக்கு கொடுக்கின்றார். ஒன்று, நாம் நம்முடைய முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு உடலோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்வது. 2வது கட்டளையாக, நாம் நம்மை அன்பு செய்வது போல நமக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்று 2வது கட்டளை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். நான் எப்பொழுதும் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அது நான் செயலில் காட்டியிருக்க வேண்டும். என் சகோதரர் சகோதரிகளை நான் எப்படி அன்பு செய்கிறேனோ அதே போலத்தான் நான் கடவுளை அன்பு செய்கிறேன். ஒருவேளை நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் சகோதரர் அல்லது சகோதரியை நான் அன்பு செய்யாமல் அவர்களை வெறுத்து வாழ்ந்தேன் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக பொய்யராக இருக்கிறோம் என்று யாக்கோபு புத்தகத்தில் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்வதன் வழியாக, அன்பு செய்வதன் வழியாக கடவுளை நாம் அன்பு செய்கிறோம். இந்த அன்பு கடவுளை எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நாம் பாவிகளாக இருந்த பொழுதும் கடவுள் நம் மீது அளவற்ற அன்பின் காரணமாக தன்னுடைய ஒரே மகனை மண்ணுக்கு அனுப்பி நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து மீண்டும் நம்முடைய உறவு கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அதுதான் யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையை நாம் படிக்கின்றோம். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அன்பு முழுமையாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மன்னிப்பின் வழியாக அது நாம் புரிந்து கொள்கின்றோம். கடவுள் நம்மையும் ஒருவரை மன்னித்து அன்பு செய்ய வேண்டும் என்று கட்டளை நமக்கு கொடுக்கின்றார். 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி உதயநகர் என்ற இடத்திலே மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இண்டோர் தலைநகரில் நடந்த ஒரு நிகழ்வு. ஏறக்குறைய 8:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் அருட்சகோதரி ராணி மரியா அவர்கள் உதயநகரிலிருந்து இண்டோருக்கு சென்று கொண்டிருந்தார். இந்த அருட்சகோதரி பயணித்துக் கொண்டிருந்த அந்த பஸ்ஸிலே சமுந்தர் சிங் என்கின்றவர் பயணித்துக் கொண்டிருந்தார். பிறருடைய தூண்டுதனால் சகோதரர் சமந்தர் சிங் அந்த அருட்சகோதரியை 53 தடவை கத்தியால் குத்தி கொலை செய்கின்றான். இந்த அருட்சகோதரியோ அந்த நேரத்திலே இந்த சகோதரரை மன்னித்து தன்னுடைய சகோதராக ஏற்றுக்கொள்கின்றார். இந்த நிகழ்விலே அருட்சகோதரி ராணி மரியா அவர்கள் தங்களுடைய அன்பை முழுமையாக அந்த மனிதருக்கு வெளிப்படுத்துகின்றார். 2002ஆம் ஆண்டு
பிப்ரவரி மாதம் நான் போபாலில் இருக்கின்ற பொழுது இந்த அருட்சகோதரியின் சொந்த சகோதரியாக இருந்த சிஸ்டர் செல்வி பால், அவரும் பிரான்சிஸ்கன் கிளாரிஸ் காங்கிரிகேஷன் சார்ந்தவர். இவர் பிரசன்ட் மினிஸ்டர் செய்து கொண்டிருந்தார். எங்களுக்கு 1 மணி நேரம் டாக் கொடுக்க வந்திருந்தார். அப்பொழுது அவர் இந்த சகோதரியை பற்றி பேசியிருந்தார். எந்த அளவுக்கு அந்த சகோதரிக்கு அந்த சகோதரரை சமந்தர் சிங்கை மன்னிக்க முடியாமல் இருந்ததோ, அவர் அது 7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சகோதரரை மன்னிப்பதற்கு கடவுள் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்தார் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார். இந்த சகோதரியானவள் சிறைச்சாலைக்கு சென்று அந்த சகோதரரை பார்த்து, நான் உன்னை மன்னிக்கிறேன், ஏனென்றால் கடவுள் உன்னை மன்னித்திருக்கின்றார், கடவுள் உன்னை அன்பு செய்கின்றார், அதே போல நானும் உன்னை அன்பு செய்வதன் வழியாகத்தான் நான் கடவுளுக்கு ஒரு உகந்த பிள்ளையாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த மனிதனை அன்பு செய்து அந்த மகனுக்கு ராக்கியை கட்டி, இன்று முதல் என் சகோதரன் என்று சொல்லி அந்த சகோதரரை தன்னுடைய சொந்த சகோதரராக ஏற்றுக்கொள்கின்றார். இது மட்டுமல்ல, சில நாட்களுக்கு பிறகு அந்த அருட்சகோதரி சிஸ்டர் ராணி மரியாவின் தாயானவள் அந்த சிறைச்சாலைக்கு செல்கின்றார். போய் அந்த சகோதரனை பார்க்கின்ற பொழுது அதற்கு முன்பாக அவருடைய மகளாகிய சிஸ்டர் செல்வி பால் தன்னுடைய தாயிடம் கேட்டாள், ஒருவேளை நம்முடைய சகோதரியை கொன்ற அந்த நபரை நீர் கண்டீர் என்றால், பார்த்தீர் என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க என்று அவருடைய தாயிடம் கேட்டார். அவர் தாயானவள் சொன்னால், நான் என் மகளை கொன்று அந்த மனிதனை பார்க்கின்ற பொழுது ஓடி சென்று அந்த மனிதனின் கரங்களை நான் முத்தி செய்வேன், ஏனென்றால் என் மகளின் இரத்த கரைப்பட்ட அந்த கரங்கள் புனிதமான கரங்கள் தான். கடவுள் அந்த சகோதரையும் அன்பு செய்திருக்கிறார், நானும் அவரை அன்பு செய்து என் மூத்த மகனாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி பதிலளிக்கின்றார். அவரும் சிறைச்சாலைக்கு செல்கின்றார். சென்று அந்த நபரை பார்த்து அந்த நபரை கரங்களை முத்தி செய்து சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். எப்பொழுது இந்த சமந்தர் சிங் இந்த அன்பை பெறுகின்றாரோ அப்பொழுதே அவன் ஒரு மனமாற்றம் அடைந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ்கின்றார். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்பை இப்படியும் வெளிப்படுத்தலாம். தவ காலத்தில் இருக்கின்ற நமக்கு கடவுளுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவரை மன்னித்து கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். கடவுளுடைய அன்பை நாம் பிறருக்கு வெளிப்படுத்தி அந்த அன்பில் வாழ்கின்றோம் என்ற ஒரு மனநிலையோடு நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை என்றும் காத்தருள்வாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல இறைவா, இதோ இந்த அருமையான நாளுக்காக நமக்கு கொடான கொடை நன்றி செலுத்துகின்றோம். நீர் உமது அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றீர். ஒரே மகனின் வழியாக தூய ஆவியாரின் வழியாக எங்களுக்கு உமது அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றீர். நாங்கள் நிறைவாக அந்த அன்பை பெற வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். ஆண்டவரே, இந்த அன்பு கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மை முழுவதும் அன்பு செய்து நாம் எங்களுடைய அடுத்திருப்பவர் மீது நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டளை கொடுத்திருக்கின்றீர். உமது அன்புக்கேற்ப அந்த கட்டளைக்கேற்ப நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு தேவையான அருள் வரத்தை கொடுத்தருள்வீராக. நாங்கள் ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதன் வழியாக நாம் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக மாறிட வேண்டும். எங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.